கண்ண மூடி படுத்த உடனே நமக்கெல்லாம் என்ன நடக்குது? தூக்கத்துக்கும், ட்ரீம்ஸுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் என்னது? ஸோ கண்டிப்பா நம்மலாம் தூங்கியே ஆகணுமா? ஆர் ட்ரீம்ஸுங்கிறதெல்லாம் எதுக்கு வருது? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் லாஸ்ட் 1 வீக்கா எனக்கு பயங்கரமா இருந்துட்டு இருந்துச்சு. அதோட சொல்யூஷன நான் கண்டுபிடிச்சது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நெறைய ஷாக்கிங்கான நியூஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்க இப்ப தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட பேரு தீபக். நான் ஒரு மேத்ஸ் ஸ்டூடண்ட். நம்ம சேனல்ல ஸ்டடீஸ், ப்ரொடக்டிவிட்டி இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேல்யூபிள் கண்டென்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. புடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்டர் 1, த சார்ஜிங் ஸ்டேஷன். வாட் இஸ் ஸ்லீப்? நம்ம பாடியை ஒரு போன் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம போன் எவ்வளவு ஒர்க் பண்ணும், அதே மாதிரி தான் நம்ம பாடியும் காலையில இருந்து நைட் வரைக்கும் எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கும். திங்கிங், மூவிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு சின்ன ரெஸ்ட், அதை தன்னை ரீசார்ஜ் பண்ணிக்கணும்ல, அதுதான் ஸ்லீப். ஸோ ஸ்லீப் அப்படிங்கிறது நம்ம பிரெயின் அண்ட் பாடியோட வே ஆஃப் ரீசார்ஜிங் அண்ட் கிளீனிங் திங்ஸ், அதுக்கப்புறம் ஃபிக்ஸிங் டைனி இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸ்லீப்புங்கிறது வெறும் இந்த விஷயங்கள் மட்டும்தான் கேட்டா கிடையாது. எப்படி நம்ம வீடியோ கேம்ல லெவல் பை லெவலா போவோமோ அதே மாதிரியே ஸ்லீப்லயும் மொத்தம் 4 லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் என்னது அப்படின்னா லைட் ஸ்லீப். நம்ம ஜஸ்ட் படுத்த உடனே அப்படியே படுத்திருப்போம்ல, அதுதான் லைட் ஸ்லீப். செகண்ட் திங் டீப் ஸ்லீப். இந்த டீப் ஸ்லீப்ல நம்ம நல்லா தூங்கிடுவோம், ஆனாலுமே நம்மளை எழுப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டா போதும். தேர்ட் திங் வெரி டீப் ஸ்லீப். இந்த ஸ்டேஜ் போயிட்டோம்னா நம்மளை எழுப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபோர்த் திங் REM, ராபிட் ஐ மூவ்மெண்ட். ஸோ இந்த ராபிட் ஐ மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்மளுடைய தூக்கத்துல நம்ம கண்ணு மட்டும் அசைஞ்சிட்டே இருக்கும். நம்ம தூங்கிட்டு தான் இருப்போம், கண்ணு மூடிதான் இருக்கும், ஆனா கண்ணுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி அசைஞ்சிட்டே இருக்கும் கண்ணு. இது ராபிட் ஐ மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அப்பதான் நம்ம மூளை ஒரு சினிமாவை நமக்காக ஓட்டிட்டு இருக்கும். அது என்ன சினிமா, எதுக்கு அது நடக்குது, அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். சாப்டர் 2, த பிரெயின்ஸ் மூவி தியேட்டர். வாட் இஸ் ட்ரீம்? REM ஸ்லீப், அதாவது ராபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அப்படிங்கிறது நம்ம மூளை ட்ரீம் பண்ண ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஸ்லீப்பிங் ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் சொன்னேன்ல, அதுல நம்ம ட்ரீம் பண்ண ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம மூளை அந்த ஸ்டேஜுக்கு போயிடும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கண்ணு மூடி இருக்கும், ஆனா நம்ம மூளை நம்மள வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போயிடும், ஒரு புது வேர்ல்டு. அந்த புது வேர்ல்டு தான் ட்ரீம்ஸ். ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது நம்ம மூளை உருவாக்கக்கூடிய ஒரு சின்ன சினிமா, அவ்வளவுதான். நீங்க பாக்குற திங்ஸ், நீங்க ஃபீல் பண்ற எமோஷன்ஸ், நீங்க பயப்படுற சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே இந்த சினிமாவோட ஒரு சின்ன சின்ன அம்சங்கள், அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மூளை ஒரு சினிமா பாக்குது, அந்த சினிமா நம்மளுடைய ட்ரீம். இப்ப எதுக்கு நம்ம மூளை இப்படி ஒரு சினிமாவை உருவாக்கணும், ஏன், அத அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். சாப்டர் 3, ஸ்ட்ரேஞ்ச் பட் ட்ரூ. நம்மளால நம்பவே முடியாத, நானும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது இதுக்கு அப்படின்னு நினைச்ச சில சயின்டிபிக் அண்ட் சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் REM ரீபவுண்ட். REM ரீபவுண்ட்னா ஒண்ணும் இல்ல, ராபிட் ஐ மூவ்மெண்ட் ரீபவுண்ட். அதாவது என்ன நடக்கும்னா, சில நாள்ல நம்ம சரியாவே தூங்கி இருக்க மாட்டோம், ஆர் நைட் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில சுத்திட்டு அந்த மாதிரி எல்லாம் இருப்போம்ல. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம மூளை தூங்கி இருக்காது, கரெக்டா? ஆனா நம்ம மூளைக்கு சினிமா ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்மள மாதிரி தான். சோ அன்னைக்கு அந்த சினிமாவே பார்த்திருக்காது. சோ என்ன நடக்கும்னா, அடுத்த வாட்டி நீங்க படுக்கும்போது, அப்பாடா 2 நாள் சினிமாவை மிஸ் பண்ணிட்டேன், இன்னைக்கு சினிமா எப்படியாவது பார்த்தே ஆகணும்னு சீக்கிரம் REM ஸ்டேஜுக்கு போயிடும். அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப்புக்கு சீக்கிரம் நம்ம மூளை போயிடும். நம்ம மூளைக்கு ட்ரீம்ஸ்ங்கிறது அவ்வளவு முக்கியம். செகண்ட் திங் லூசிட் ட்ரீமிங். சோ லூசிட் ட்ரீமிங் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, சில நேரங்கள்ல நம்ம கனவு காணும் போது இது கனவு தான் அப்படின்னு நமக்கே ஃபீல் ஆகும், ஆனாலும் கூட நம்ம அதுல இருந்து எழுந்திருச்சுக்காம அந்த ட்ரீமை கண்டினியூ பண்ணுவோம், அந்த ட்ரீமை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம போயிட்டு இருப்போம், அந்த நேரத்தில் ஏதோ ஒரு டைனோசர் வரும், நமக்கு தெரியும் அது ட்ரீம் தான், ஆனாலும் அந்த டைனோசர் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருப்போம். சோ இந்த மாதிரி சில விஷயங்களும் நடக்கும். இதை லூசிட் ட்ரீமிங்னு சொல்லுவோம். இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னதுன்னா, பெரிய பெரிய இன்வென்ஷன்ஸ் எல்லாமே இந்த லூசிட் ட்ரீமிங்ல இருந்து தான் கிடைச்சது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டிச் பண்ற நீடில் இருக்குல்ல, அந்த நீடில கண்டுபிடிச்ச எலியாஸ் ஹோ அப்படிங்கிறவரு அவருடைய லூசிட் ட்ரீம்ல தான் கண்டுபிடிச்சாரு. ஷாக்கிங்கா இருக்குல்ல. தேர்ட் திங் ஸ்லீப் பேரலைசிஸ். சோ ஸ்லீப் பேரலைசிஸ் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, சில நேரங்கள்ல நம்ம முழிச்சிருவோம், அவ்வளவுதான், கனவு முடிஞ்சிருச்சு, எந்திரிச்சிருவோம், ஆனா நம்மளால அசைக்க முடியாது பாடியை, டப்புன்னு பெட்ல இருந்து எந்திரிக்க முடியாது. இதை எப்படி சொல்லணும்னா, ஒரு 2 வேர்ல்டு கடையில ஸ்டக் ஆயிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ட்ரீம்ல இருந்து வெளியில வந்திருப்போம், ஆனா நம்ம பாடி அந்த ட்ரீம்ல இருந்து வெளியில வந்திருக்காது. சோ இது எதனால நடக்குது அப்படின்னா, நம்ம மூளை ட்ரீமை முடிச்சிருந்திருக்கும், ஆனா நம்ம பாடி இன்னும் ட்ரீம்ல தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும். இந்த 2 மிஸ்மேட்ச் கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அதனால இந்த மாதிரி நடக்கும். தென் டெட்ரிஸ் ட்ரீம். சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில பாக்குற விஷயங்கள், ரசிச்ச விஷயங்கள், ரொம்ப உணர்வு பூர்வமா அணுகுன சில விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய கனவுல வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பட்டர்ஃபிளைவை பார்த்திருப்போம், அதை ரசிச்சிருந்திருப்போம், மேபி நம்மளோட கனவுல நம்மளே ஒரு பட்டர்ஃபிளையா இருந்திருப்போம், இல்ல அப்படின்னா நம்ம கனவுல நிறைய பட்டர்ஃபிளைஸா வரும். சோ இதெல்லாமே டெட்ரிஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ட்ரீம் அடாப்டேஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட் இது, ஐ மீன் பிடிச்ச ஒரு ஃபேக்ட் இது. சில நேரங்கள்ல நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம், கனவு கண்டுட்டு இருப்போம், கனவுல ஒரு ஃபயர் இன்ஜினோட சத்தம் கேட்கும், டப்புன்னு முழிச்சு பார்ப்போம், பார்த்தா அலாரத்தோட சத்தமா
அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரி நடக்குதுல்ல, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய அலாரம் சவுண்ட நம்ம மூளை நம்ம ட்ரீம்ல இருக்கக்கூடிய வேற ஒரு சவுண்டோட இன்கார்பரேட் பண்ணி ஒரு சினிமா டிரான்சிஷன் மாதிரி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோவை காட்டிட்டே இருப்போம், டப்புன்னு கட் பண்ணி வேற ஒரு விஷயத்தை காட்டுறோம்ல. இந்த மாதிரி நம்மளோட மூளையோட ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் தான் இது எல்லாமே. செம்ம ஷாக்கிங்கா இருக்குல்ல. ஓகே, இப்ப இவ்வளவு விஷயம் சொன்னேன். இப்ப ஏன் ட்ரீம் நமக்கு ரியலா இருக்கு? அது ட்ரீம்னா ஃபேக்கா நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? நம்ம பறக்கிறோம், குதிக்கிறோம், திடீர்னு 5 கை வருது. இவ்வளவு கிரேசியா இருக்கிற நம்ம ட்ரீம்ஸ் ஏன் ஃபேக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது? அதை இப்ப சொல்றேன். சாப்டர் 4 Why Dreams Are Real. சோ நம்ம ட்ரீம்க்கு போகும்போது நம்ம மூளையோடைய லாஜிக் பிரெயின் வந்து ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி நம்ம மூளையோடைய எமோஷனல் பார்ட் இருக்கு தெரியுமா, அது ஆக்டிவேட்டா இருக்கும். சோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ட்ரீம் அப்படிங்கிறது வந்து ஒரு மூவியை எமோஷனலா மட்டும் பார்க்கிறோம். கொஸ்டினே கேட்காம எமோஷனலா மட்டும் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் நம்ம ட்ரீம்ஸ் வந்து பார்ப்போம். அதனாலயே நம்ம ட்ரீம்ஸ் வந்து ரியலா நமக்கு ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சில சினிமாலாம் பார்ப்போம்ல, அப்புறம் நமக்கு வந்து தெரியும், டேய் இதெல்லாம் ஃபேக்கடா அப்படின்னு தெரியும். ஆனாலும் அதை கொஸ்டின் பண்ணாம எமோஷனலா மட்டும் அதை நம்ம பார்த்துட்டே இருப்போமா, அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் நம்ம ட்ரீம்ஸை பார்ப்போம். அதனாலதான் எந்த ட்ரீமுமே நமக்கு ஃபேக்கா தெரிய மாட்டேங்குது. ஈவன் தோ ஒரு காட்டு பண்ணி கடல்ல குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் நமக்கு அது ரியலா தெரியறதுக்கான காரணம் அந்த இடத்துல லாஜிக் பிரெயின் ஆஃப்ல இருக்கும். சாப்டர் 5 Why Sleep is Important. சோ இது வரைக்கும் ஸ்லீப் பத்தின எக்கச்சக்கமான ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான சைக்காலஜிக்கல் வாவ் மூமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்ப ஸ்லீப் அப்படிங்கிறது உண்மையிலே முக்கியம் தானா அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் திங், ஸ்லீப் அப்படிங்கிறது வெறும் நம்ம படுத்து தூங்குறோம், டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸ்லீப் அப்படிங்கிறது நமக்கு நிறைய வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கு. முதல் விஷயம் என்னது அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஃபாஸ்டா கத்துக்கிறதுக்கு ஸ்லீப் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் திங், ஸ்லீப்ல வந்து நம்மளோட மூளை வந்து நம்மளோட எல்லா மெமரிஸை ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணி நீட்டா வச்சுட்டு இருக்குமா, அதனால சில விஷயங்களை நம்ம ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, நம்மளை காமா வச்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் நம்மளோட பாடியை பிரெயினை தயார்படுத்துற ஒரு ஸ்டேட் தான் ஸ்லீப். சோ ஸ்லீப் அப்படிங்கிறது வெறும் தூக்கம் மட்டும் கிடையாது, அதை தாண்டி நமக்கு தேவையான இத்தனை விஷயங்களை வந்து பண்ணுது. அதனால இனிமே ஸ்லீப்பை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. உனக்கும் தாண்டா தீபக், ஸ்லீப்பை ஸ்கிப் பண்ணாத. அவ்வளவுதான் லாஸ்ட் நோட். சோ அவ்வளவுதான் லாஸ்ட் நோட். இந்த லாஸ்ட் நோட்டை ஸ்கிப் பண்ணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து நான் எனக்கு நானே சொல்லிக்கிறது. தீபக், ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு ஃபேக்ட்ஸ் இருக்கு, அண்ட் உன்னோட பாடிக்கு இவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனால இனிமே தூங்குற டயத்தை வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு தூங்குற டயத்தை கட் டவுன் பண்ணி வேற எந்த ஒர்க்கும் பண்ணாத, சந்தோஷமா நிம்மதியா 6ல இருந்து 8 மணி நேரம் தூங்கு. ஓகேவா? ஓகே கைஸ், ஸ்லீப், ட்ரீம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை பத்தி பார்த்தோம். அண்ட் எதனால ஸ்லீப் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோவை இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் ஒன் சர்ப்ரைஸ் இஸ் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் யூ. சோ நெக்ஸ்ட் சண்டே 10 AM பார்க்குறேன். Until then, it's me, Deepak.